திருமலையில லட்டு மட்டும் ஃப்ராட் கிடையாது, எல்லாமே ஃப்ராட் வேலை தான். லட்டுல இது மட்டும் மிக்ஸ் பண்றாங்க. இன்னும் என்னென்ன கோல்மால் நடக்குதோ, கொள்ளடிக்குது சாமி காசு. பெரிய பெரிய ஆபீசர்ல வந்து அது வெளியில தெரியாது, சின்ன சின்னவங்க அடிக்கிறது தான் தெரியும். அவர் தண்டனை கொடுப்பாரு, டெபினட்டா பெருமாள் மட்டும் தண்டனை உண்டு. அவர் ஸ்லோ மோஷன்ல வச்சு செய்வாரு. முன்னாடி இருந்த அறங்காவலர் குழு தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவன் ஒரு பக்கா ஃப்ராட். அதாவது திருமலையில மெயின் என்ன தெரியுங்களா, டார்ச்சர் பண்ணி சாமியை காமிக்கிறாங்க. தர்ஷனம் கடவுள்ன்றது வந்து கடவுள் மாதிரி பார்க்கணும். பப்ளிக்க நடக்க வருது, டார்ச்சர் ரொம்ப கொடுமைப்படுத்தி தர்ஷனம் காமிக்கிறது. பப்ளிக் கம்மியா இருந்தா ஷார்ட் ரூட்ல அனுப்பணும். 5 கிலோமீட்டர் நடக்க வைப்பாங்க. சீன் கிரியேட் பண்றது, கிரௌட் இருக்கிற மாதிரி வேலை செய்யறவன் சொல்றா, நடந்து வாங்க, நீங்க கேட்கறதெல்லாம் பெருமாள் குடுக்கறாங்க. அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க. அவனுக்கு இப்ப அவன் வந்த ஜெகன்மோகன் ரெட்டி, அவன் ஒரு பயங்கர ஃப்ராடு. அவன் கிஞ்சி ஒண்ணுமே பண்ணல. இவன் இந்த ஆள் வந்து என்ன பண்ண போற, சந்திரபாபு அவன் வந்து பொலிட்டிக்கலா தான் செய்யறாங்க தவிர கடவுளுக்கு சேவை செய்யணும். அது பப்ளிக்கு நல்ல விதத்துல ரீச் ஆகணுன்றது எவனுக்குமே நல்ல எண்ணம் கிடையாது.